எல்லாருக்கும் ஒரு ஹாய்ங்க. ரசப்பொடி செஞ்சிடலாமா? வாங்க. 3/4 டம்ளர் மிளகு எடுத்துக்கோங்க. அதை வந்து சூடேற அளவுக்கு வறுத்துக்கோங்க, அது போதுங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவு சீரகம் எடுத்துக்கோங்க, அதையும் சூடேற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம தனியாக வந்து வேறு ஒரு இதில் மாற்றி அதை வந்து ஆற விட்டுறலாங்க. துவரம்பருப்பு வந்து 1/2 டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க, அதை கொஞ்சம் செவக்கிற அளவு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதையும் அதோடு சேர்த்து ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து பொடிச்சிடலாங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு நல்ல கண்டெய்னரில் அதை வந்து ஆறின பிறகு கொட்டி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 to 2 மாதம் அந்த அளவு வர மாதிரி மட்டும் ரசப்பொடி அரைச்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாக அரைச்சி வைக்காதீங்க, டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, வாசனை அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, சரிங்களா? நான் வந்து இப்படி தான் அரைச்சி வச்சுப்பேன், எனக்கு ஒரு 2 மாதம் அளவு வருங்க. அப்பப்போ எடுத்து நான் ரசம் வைக்கும் போதெல்லாம் இதை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். மிளகு சீரகத்தூள் போடுறதை விட கொஞ்சம் அதிகமாக வந்து துவரம்பருப்பு கலந்தனால கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.